Hi friends, Anna University April May 2026 Regulation 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CS25C02, சப்ஜெக்ட் நேம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பைத்தான். அரியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் கொஷினும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இந்த பைத்தான் கொஷின் எழுதியிருந்தீங்கன்னா தெரியும். போன கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் இதில் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தியரி கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு ப்ரோக்ராம்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேப்பர் நிறைய ப்ரோக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்க ப்ரோக்ராம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு 21ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஸ்டெப்ஸ் இன் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங்கோட ஸ்டெப்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் ரைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் அல்காரிதம். ஒரு குட் அல்காரிதம்னா அதற்கு சில பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது ஒரு 6 or 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் சூடோ கோட் அண்ட் ஃப்ளோ சார்ட் இன் பைத்தான். பைத்தானில் சூடோ கோடுனா என்னது, ஃப்ளோ சார்ட்னா என்னது. ஃப்ளோ சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைகிராம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆப்ரேட்டர். பைத்தான் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 or 8 ஆப்ரேட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு 5 or 6 படிச்சுக்கோங்க. அரித்மெட்டிக், லாஜிக்கல், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், பூலியன் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி ஒரு 4 or 5 படிச்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 5-6 டேட்டா டைப்ஸு வித் கோடோட படிச்சுக்கோங்க. இந்த பேப்பர் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா டெஃபினிஷன் ரைட் பண்ணிவிட்டு, சின்டாக்ஸ் இருந்தால் சின்டாக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு, ஃப்ளோ சார்ட் எதனா கொஷினுக்கு வந்தால் ஃப்ளோ சார்ட் வரையணும். எக்ஸாம்பிள் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோடு ரைட் பண்ணணும். அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கோட் படிக்காமல் சிம்பிளாக ஒரு கோடை வந்து படிச்சுட்டு அதை எல்லா கொஷினுக்கும் எப்படி, எல்லா கான்செப்ட்டுக்கும் எப்படி அதை மாற்றி எழுதுறாங்க அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். கோடு வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க எல்லா கொஷினுக்குமே. டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேட்டா டைப்ஸ் படிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் பைத்தான் பில்டின் ஃபங்க்ஷன். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. இதில் ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா அல்காரிதம் சூடோ கோடு ஃப்ளோ சார்ட். இப்போ டவர் ஆஃப் அனாயின்னு ஒரு கொஷின் இருக்குது. இதுக்கு அல்காரிதம் சூடோ கோடு ஃப்ளோ சார்ட்லாம் வரைய சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் ப்ரோக்ராம் கொஷின் பார்த்தீங்கன்னா டு கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி அண்ட் ஃப்ரம் பைனரி டு டெசிமல் வித்தவுட் யூசிங் பில்டின் ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 22ல் ஃபஸ்ட்டு கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் வேரியஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பைத்தானில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று டிசிஷன் மேக்கிங், இல்லைனா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப், மல்டிவே இஃப், எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஐட்ரேஷன் இல்லை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் கொஷின் கேட்பாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு, டூ ஒயில், நெஸ்டட் லூப் இருக்குது. தேர்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஜென்ரலாக பைத்தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இதை மட்டும் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் இந்த 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 12 மார்க்ஸ் அளவு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தனியாக கேட்பாங்க, இல்லைனா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு பேரை மாற்றி கூட கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஷினே ஃபஸ்ட்டு தெளிவாக படிக்கணும். இது தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் எல்ஸு இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இருக்கணும், சின்டாக்ஸ் இருக்கணும், ஃப்ளோ சார்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு கோடு இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரைட் பண்ணாலே போதும். 22ல் செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் அண்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம் நடந்ததில் பைத்தானா அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், ரிப்பீட்டடாக கேட்ட ப்ரோக்ராம். இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் ஆர் நாட், ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் என் நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஃபிபோனசி சீரிஸ், ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள், வித் அண்ட் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். இப்போ நீங்கள் வேரியபிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ ஏலேருந்து பிக்கு வேரியபிளை மாற்றுறீங்க, ஏல இருக்க டேட்டா பிக்கும் பியில் இருக்க டேட்டா ஏக்கும் மாற்றுறீங்கன்னா ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி மாற்றணும், தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி மாற்றணும், அந்த 2 மெத்தடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீப் இயர் ஆர் நாட், உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்.
பைத்தான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பார்க்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே ப்ரோக்ராம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் 23ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாராமீட்டர் பாசிங் மெக்கானிசம் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் வித் எக்ஸாம்பிள் அண்ட் ஆர்குமெண்ட் இன் பைத்தான். வேரியஸ் பாராமீட்டர் பாசிங் இன் பைத்தானும் பார்த்துக்கோங்க. அதோடைய ஆர்குமெண்ட்ஸ் வேரியஸ் பைத்தானில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூசிங் ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ நம்பர். நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கேட்டாலே ஸ்ட்ரிங் கம்பேரிசன், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஸ்பிளிட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிப்பிங் இது எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணணும். உங்களுக்கு தனியாகவும் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங்கு இல்லை ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்னு கேட்டாலும் இதெல்லாம் ரைட் பண்ணிடுங்க. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் லிஸ்ட் ஆப்ரேட்டர். அப்புறம் லிஸ்ட்டில் எப்படி சர்ச் பண்ணலாம், எப்படி லிஸ்ட்டை சார்ட் பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எப்படி லிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா சார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வித் எக்ஸாம்பிள் கோடோட. நீங்கள் வெறும் தியரி மட்டும் ரைட் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் போட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோடு கன்ஃபார்ம் இருக்கணும். நெக்ஸ்ட் 24ல் பார்த்தீங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட்டு, டுப்புள், செட்டு, டிக்ஷனரி. இதோட டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்ஸ் அளவு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பைத்தான் டிக்ஷனரி ஆப்ரேஷன். பைத்தான் டிக்ஷனரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடிங் அண்ட் ரிமூவிங் கீஸ், ஆக்சஸிங் அண்ட் ரீப்ளேசிங் வேல்யூஸ். இதெல்லாம் உங்கள் சிலபஸில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன் பார்த்துக்கலாம். டிக்ஷனரி ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபைல் ஆப்ரேஷன். ஃபைல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ ஃபைல், ஓப்பனிங் எ ஃபைல், ரீடிங், ரைட்டிங், அப்பண்ட் அண்ட் க்ளோஸ். இதெல்லாம் ஃபைலோட ஆப்ரேஷன். நான் கொடுத்துருக்க சப் டாபிக்லாம் நீங்கள் ரைட் பண்ணணும். அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன் எதுக்கெல்லாம் ரைட் பண்ணணும்னு. செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய மோடு இருக்குது. இப்போ ரீடிங் மோடில் ஓப்பன் பண்ணலாம், ரைட்டிங் மோடில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ரீடு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 8 மோட்ஸ் கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. எரர் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். பைத்தானில் எதனா எரர் வந்தால் எப்படி, பைத்தான் ப்ரோக்ராமில் எதனா எரர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலின்னு ஒரு 3 மெக்கானிசம் இருக்குது. அந்த 3 மெக்கானிசம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா எரர் ஹேண்டில் பண்ண முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் பைத்தான், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 25ல் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் மாடல்ஸ் இன் பைத்தான், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் டெவலப்மெண்ட், கம்பேர் பில்ட் இன் யூசர் டிஃபைன் மாடல்ஸ். செகண்ட் பாயிண்ட் ஹவு டு யூ கிரியேட் அண்ட் ரீடிங் ஏ ஃபார்மேட்டட் ஃபைல். சிஎஸ்வி ஃபைல், டேப் செப்பரேட்டர் ஃபைலை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அது எப்படி ரீட் பண்ணுவீங்க, அந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் பி எக்ஸ்பிளைன் வேரியஸ் பைத்தான் பேக்கேஜஸ். நம்பி, ஸ்கைபி, பேண்டாஸ், ஸ்கிட்லன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜ் எல்லாமே பார்த்துக்கோங்க. வித் எக்ஸாம்பிள் கோடோட ஒரு கோடோட பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன கொஷின்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்க கொஷினை எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் வித் எக்ஸாம்பிள் கோடோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.